அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஃபஜ்ருக்கு ஓதினால் லுஹருக்குள் பதில் கிடைக்கக்கூடிய 3 சிறந்த சூறாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இதை காலையிலும் மாலையிலும் ஓதுங்க அப்படின்னு நமது ரசூல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நம்மள பலரும் ஓதுறது கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கும். அதுபோல தான் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்குது. இன்னும் நாள் முழுவதின் தேவைகளுக்கு இதுவே போதுமானதாகவும் இருக்குது. இன்னும் அல்லாஹ்விடமிருந்து அருட்கொடைகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்குது. அந்த சூறாக்கள் என்ன அப்படின்னா இதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலை மற்றும் மாலை நேரத்தில் 3 முறை குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதிக்கொள்ளும். இந்த சூறாக்கள் நோவினை தரும் எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கும். மற்றொரு ஹதீஸ், இந்த ஹதீஸில் நபியவங்க இரவில் இந்த சூறாவை ஓதி தனது கைகளில் ஊதி முகத்தில் தடவாமல் தூங்கவே மாட்டாங்களாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவையும் நீங்கள் 3 முறை ஃபஜருக்கு பாங்கு சொன்ன உடனேயே ஓதிக்கோங்க. மற்றொரு ஹதீஸில் இந்த 3 சூறாக்களை யார் ஃபஜருக்கு ஓதுறாங்களோ அவங்களுக்கு அன்றைய நாளின் தேவைகளுக்கு இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நாள் முழுவதும் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை இது நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்கு. எனவே இன்றைக்கு சஹர் செய்துட்டு இன்னும் நியத்து சொல்லி முடிந்த பிறகு ஃபஜருடைய பாங்கிற்காக நீங்கள் காத்திருந்து அந்த பாங்கிற்கு பதில் சொல்லிட்டு அப்பவும் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு பாங்கியனுடைய துவாவை ஓதி முடிச்சுட்டு இந்த 3 குல் சூறாக்களையும் ஒவ்வொன்றையும் நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதிட்டு அன்றைய நாளில் உங்களுக்கு எந்த தேவை நடக்கணுமோ, எதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணுமோ, எந்த கஷ்டம் விலகணுமோ அதை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஃபஜருக்கு ஓதுங்க, லுஹருக்குள்ளே அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கும். ஏன்னா இந்த 3 சூறாவுமே ரொம்ப சக்தி மிகுந்த சூறாக்கள். ஆனால் இதை நம்மள பலரும் ஓதுறது கிடையாது. ரசூல்லா ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கும், ஏராளமான நலவுகள் இருக்கும். அதை நம்ம பின்பற்றது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்கள் 3 முறை இந்த சூறாக்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கோங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த 3 சூறாக்களையும் அன்றாடம் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.